கவலைப்படாதீங்க பாட்டி, சக்தி வந்து உங்களை காப்பாத்திடுவா. ஏய், அங்க என்ன போஸ் கொடுத்துட்டு இருக்க? சீக்கிரம் வா, வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பி. ஆஹா, அருமையான ட்ரீட்மெண்டா இருக்கே. பாட்டி வாமா, வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பா. வா. ஐயோ, பாவி, ஏய் என்னடி பண்ண போற? சக்தி, என்னது இது? கம்பிய பழுக்க காய்ச்சி கொண்டு வந்திருக்க. ஷோ, இத வச்சு என்ன பண்ண போற? இந்த பழுக்க காய்ச்சின கம்பிய வச்சு உள்ளங்கால சூடு போடணும். ஓட்டிக்கிட்டு நல்லா முழிக்குது பாரு. வேணும். ஏய், இதால சூடு போட்டா? சூடு போட்டா உள்ளங்கால இருக்கிற ரத்தம் சூடாயி அப்படியே இதயத்துக்கு போய் அங்க இருக்கிற கொழுப்பெல்லாம் குறைச்சிரும். இருங்க பாட்டி. சக்தி, அதுக்கு டைரக்டா நெஞ்சிலே போட்டுலாம்ல? ஆஹா, இல்ல சுந்தர், அதெல்லாம் செட் ஆகாது. உள்ளங்கால போட்டாதான் சரியா இருக்கும். ஏன்னா போற வழியில இருக்கிற கொழுப்புல கரைச்சிட்டே போகணும்ல, அதுக்குதான். அப்ப சரி, சீக்கிரமா போட்டு. ஏய், மஞ்ச காமாலைக்கு தாண்டி கால்ல சூடு போடுவாங்க, நீ என்ன நெஞ்சு வலிக்கெல்லாம் சூடு போடுறன்ற? ஐயோ அக்கா, நெஞ்சு வலிக்கும் போடுவாங்கக்கா, உனக்கு விவரமே பத்தல. ஏய், வல வலன்னு பேசிட்டு இருக்காதீங்க. கால்லயோ நெஞ்சிலயோ ஏதோ ஒன்னு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. பாட்டி வலியில துடிக்கறாங்கல. கரெக்ட் மாமா. என்னாச்சு பாட்டி? சரியாயிடுச்சு. பார் பார் பார், நல்லாயிடுச்சு. அது சுபத்ரா, எனக்கு நல்லாயிடுச்சுடி. எனக்கு ஒண்ணே இல்ல, நான் நல்லாயிட்டேன். எனக்கு ஒண்ணே இல்ல. பாட்டி சரியாயிடுச்சா? ஏய் சக்தி, பாட்டிக்கு சரியாயிடுச்சா? விடு, எதுவும் செய்யாத. பாத்தீங்களாடா, நான் நல்லாயிட்டேன். எனக்கு ஒண்ணே இல்ல, நான் நல்லாயிட்டேன்டா. செல்ல பாட்டி, எல்லாம் சரியாயிடுச்சுல? நீ இப்ப செத்து போவாத, நான் சொன்னதுக்கு அப்புறம் செத்து போ. ஏய் போடா. என் செல்ல குட்டி, போடா. போறேன். மீனுக்குட்டி நீ வா. பாட்டி, ஒண்ணுலயே பாட்டி, நல்லா ஆயிடுச்சுல? நான் நல்லா இருக்கேன். ஏங்க, அது சரியாயிடுச்சுல? அப்புறம் எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்கீங்க? ஏஞ்சி வாங்க. நீ முத அந்த கம்பி அந்த பக்கம் போடு. ஐயோ, அங்க போடாதே. அந்த பக்கமா போய் போடுமா? போடுறேன். நீங்க எந்திரிச்சு வாங்க. போடா. வாங்கன்னு சொல்றேன்ல. சரி பாட்டி, நான் வரேன் பாட்டி. அம்மா, ஏதாவது பிரச்சனைனா இமிடியேட்டா கூப்பிடுங்கம்மா. வாங்க. போடாப்பா. வாங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ. அம்மா. அப்பாடி. அம்மா, ஏந்திரிமா. ஐயா, இரு, ஏந்திரிக்கிறேன். என்ன மணி? எப்படி என் பெர்ஃபார்மன்ஸ்? ஆமா, பெரிய பெர்ஃபார்மன்ஸ். இந்நேரம் நான் இல்லனா அந்த சக்தி நிஜமாவே உனக்கு நெஞ்சு வலிய வர வச்சிருப்பா. ஐயோ, அப்பா, பொண்ணு அது? ஒரு பொண்ணு அடிச்ச மாதிரி இல்லம்மா, ஒரு ஆம்பளை அடிச்ச மாதிரி இருந்துச்சுமா. அவ கை நல்ல உலக்க மாதிரி இருக்கும். அடி வாங்கினா தானே தெரியும். ஓ, உனக்கு அனுபவம் இருக்குல்ல? அம்மா, இப்ப எதுக்கு அதெல்லாம் இழுக்கிற? சரி, கோவப்படாத. நாம பட்டது எதுவும் வேஸ்ட் ஆகல இல்ல? அந்த மீனாட்சி நம்பிட்டு போயிட்டால? ஆமாமா. என்னத்த பிளான் மிஸ் ஆயிடுச்சுன்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? இன்னொரு தடவை இந்த மாதிரி கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, கால்ல சூடு வைக்க மாட்டேன், அப்படியே வாயில வச்சு குத்திடுவேன். புரிஞ்சுதா? அத்த, நான் வரட்டா? சிவாங்க வெயிட் பண்றாரு. சிவா வெயிட் பண்றான். ஐயோ, இந்த கிறுக்கன் எங்க இருந்து வந்தா இப்போ? ஐயோ, சிவா, சிவா. ஏய், இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க? நாங்க இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எங்களை நிம்மதியா இருக்கவே விட மாட்டியா? என்னது, உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டியாவா? ஹலோ, அத நான் உங்ககிட்ட சொல்லணும். என் குடும்பத்தை கொன்னுட்டு என்னையும் எங்க அண்ணனையும் ஒன்னா இருக்க விடாம பிரிச்சு என்னை பைத்தியக்காரனாக்கி என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டு
எங்க சொத்தையில ஆட்டையை போட்டுட்டு நீ என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு கேக்குறியா? சபாஷ். டேய் 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 என்னடா ரொம்ப ஓவரா போற? இத பாரு, உன்னை இவ்வளவு தூரம் பேச விட்டதே பெரிய தப்பு. போடா வெளியில. இத பாரு, நானே கல்யாணம் நடந்ததுல பயங்கர கடுப்புல இருக்கேன். இங்க இருந்து முதல்ல போயிடு. சிவா வீட்ல தான் இருக்கான். அவன் கிட்ட சொன்ன உன்னை உண்டிலன்னு பண்ணிடுவான். கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்தடிச்சதுனால உன் மேல சரியான கோவத்துல இருக்கான். பேசாம வெளியில போயிடு. துபார், உன்கிட்ட பேசுறது நான் ஒன்னும் வரல. என்ன அடிச்சாலும் சரி, எனக்கு கொன்னாலும் சரி, நான் சிவா பாத்துட்டு தான் போவேன். சிவா, ஏய், சிவா, ஏய். சிவா. அசோக் இங்க எதுக்கு வந்தீங்க? வாடி, இதெல்லாம் உன் பிளான் தானா? அதெல்லாம் உங்க புத்தி. அசோக் இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? நான் சிவாவை பார்க்கணும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. சிவா உங்களை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. இல்ல சக்தி, நான் சிவாவை பார்க்காம எங்கிருந்து போக மாட்டேன். ஐயோ புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஏன் இப்படி கிறுக்குத்தனமா நடந்துக்கிறீங்க? கிறுக்குத்தனமா தான் நடந்துக்குவான். வேற எப்படி நடந்துக்குவான்? நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? ஏய், என்னடி எங்களை அதட்டுற? இந்த கர்மத்தை எல்லாம் வெளியில வச்சுக்கோங்க. டேய், முதல்ல வெளிய போடா. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் சிவாவை பார்க்கணும். சிவா வர சொல்லுங்க சக்தி. ப்ளீஸ் அசோக் புரிஞ்சுக்கோங்க. இப்ப வேண்டாம். சிவா வர சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் நான் பேசிட்டு போயிடுறேன். அசோக் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சிவா, 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 என்ன இவன்? சிவா, 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 சிவா. அசோக் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சிவா. ஏய், அசோக் சொல்றது நீ என்னடா இங்க வந்திருக்க? சக்தி, நான் சிவா கிட்ட பேசணும். அவனை வர சொல்லு. என்ன நீங்க? டேய் சிவாட்ட பேசணுமா? அவன் உன் மேல கொலவெறியில இருக்கான்டா. தயவு செய்து இங்க இருந்து கிளம்பு. ஏய், என்ன ஆளாளுக்கு என்ன சிவா பார்க்கணும் தடுக்கிறீங்க? அவன் ஏன் என்ன? அவனை பார்க்க உங்க யாரோட பர்மிஷன் தேவையில்லை. ஏய், அதுக்கு ஏன் பெர்மிஷன் வேணும்டா? டேய் அசோக் வேணாடா, சொல்றதை கேளுடா. நீ கிளம்புடா ப்ளீஸ். அசோக் கிளம்புடா. ஏய், வெளில போடா. இது என்னோட வீடு. நான் சொந்தமா சம்பாதிச்ச காசுல வாங்கின வீடு. இதுல உன்னோட மூச்சு காத்து கூட படக்கூடாது. வெளில போடா. என் வாழ்க்கையில இனிமே எந்த சந்தர்ப்பத்திலையும் உன்னை பார்க்கவோ இல்ல உன்னை பத்தி நினைக்கவோ கூடாதுன்னு இருக்கேன். இனிமே என் கண்ணுல பட்ட உன்னை கண்டொந்துடமா வெட்டிடுவேன். போடா இல்ல. அசோக் சிவா, நான் இங்க வந்து திரும்ப உன் கூட ஒட்டிக்கிறதுக்காக இல்ல. கடைசியா ஒரு தடவை உன்னை பார்த்து போலாம் தான் வந்தேன். உன்னை பத்தியும் தெரியாது, நீ எப்படி நடந்துப்பேன்னு தெரியாது. அதுவோ தப்பு இல்லடா. உன்னை சுத்தி இருக்கவங்களோட பாதிப்பது அதுதான் உன்னை இப்படி மாத்தி வச்சிருக்கு. ஒரு நாள் என்னை பத்தி நீ புரிஞ்சுப்ப சிவா. அப்போ தெரியும் நான் எவ்வளவு வேதனை அடைஞ்சிருக்கேன்னு. நம்ம அப்பா அம்மா இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? சொந்த அண்ணன் இருந்தோ எங்கேயோ பிச்சைக்காரனா வாழ்ந்தேன்டா. இப்ப கூட நான் உன்னை பார்க்க வந்தது உனக்கு கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு தம்பியா அண்ணனோட கல்யாணத்துக்கு என்னோட பரிசை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இந்த இதுல உன்னோட பங்கு, என்னோட பங்கு, எல்லா சொத்துமே இருக்கு. இது எல்லாமே உனக்கு தான். இது இந்த தம்பியோட கல்யாண பரிசு. இந்தா வச்சுக்கோ. டேய், என்ன பிச்சை போடுறியா? உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு. உன்னோடது உனக்கு தான், அது எனக்கு அவசியம் இல்ல. கோர்ட்ல என்னோட பங்கு எதனை பிரிச்சு தராங்களோ அதான் நான் வாங்கிக்கிறேன்.
உன்னோட பங்கு எதுவுமே எனக்கு தேவை இல்ல. அத நான் உனக்கு பிச்சைப்பட்டதை எடுத்துக்கோடா. போடா இங்க இருந்து. ஆனா நான் உன்கிட்ட பிச்சை கேட்டு வரல, உன் தம்பியா தான் வந்திருக்கேன். நீ போட்ட பிச்சையில தான் இங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொத்துக்காக கேஸ் போட்டு உனக்கு கோட்டை வரைக்கும் இழுத்தனா, இன்னைக்கு அதே சொத்தை உன்கிட்ட கொடுக்க வந்திருக்கனா, அது காரணம் உனக்கும் கல்யாணமும் நடந்து ஒரு குடும்பமும் ஆயிடுச்சு. இனிமே இந்த சொத்தெல்லாம் உனக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்ல, இனிமேல் இவங்களால உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நம்பிக்கையில தான் உங்ககிட்ட ஒப்படைக்க வந்திருக்கேன். இந்த வாங்கிக்கோ. டேய் சிவா, ஏய், இப்பெல்லாம் இவ்வளவு நேரம் பேச விட்டதே தப்புடா. இதுக்கு மேல உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினா அது எனக்கு தான் அசிங்கம். நீயாவே மரியாதையா வெளியில போயிடு. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் உன்னை பார்க்கவே கூடாது. அம்மா, இன்னும் 10 நிமிஷத்துக்கு மேல இவன் இந்த வீட்டுல இருந்தானா போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. அவங்க வந்து இவனை கூட்டிட்டு போட்டோம். டேய் சிவா, அசோக், ஒரு நிமிஷம். எதுக்காக இப்படி பண்ணீங்க? நான் தான் சொன்னல, இப்ப பார்க்காதீங்க, பார்த்தா பிரச்சனை ஆகும்னு. சொன்னது கேட்டீங்களா? இன்னைக்கு இல்ல சக்தி, நான் என்னைக்கு வந்தாலுமே சிவா என்கிட்ட இப்படிதான் நடந்துப்பான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதான் எப்ப வந்தா என்னன்னு நான் இப்பவே வந்துட்டேன். சரி, இப்ப சொத்தெல்லாம் அவர் பேர்ல மாத்திட்டா உங்களுக்குன்னு என்ன இருக்கு? இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது இது கண்டிப்பா தேவைப்படும். இந்தாங்க. இது தேவையில்லை சக்தி. இதை வச்சு நான் ஒன்றும் பண்ண போறதில்லை. என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சிவாவை நினைச்சுதான் நான் ரொம்ப பயப்பட்டேன். இத்தனை நாள் அவனை காப்பாத்தினதே இந்த சொத்து தான் அவனுக்கு தெரியல. அது இல்லாம போகும்போது என்ன நடக்கும்னு காட்டத்தான் இந்த சொத்து மேல நான் கேஸ் போட்டேன். ஆனா என் விதி என்னென்னமோ நடந்துச்சு. சரி, பரவாயில்ல. என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். சக்தி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? இது வரைக்கும் சிவா நினைச்சு எனக்கு இருந்த பயம்லாம் இப்ப சுத்தமா போயிடுச்சு. எப்போ சிவா உங்க கழுத்துல தாலி கட்டினானோ அப்பவே என்னோட பாரம்லாம் மொத்தமா குறைஞ்சிச்சு. எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் உங்க ரூபத்துல வந்து சிவாவை காப்பாத்திருக்கு. இனிமேல் கவலையே இல்லை சக்தி. நான் நிம்மதியா இருப்பேன். நான் ஏதாவது செஞ்சு பொழைச்சுப்பேன். என்னை பத்தி நீங்க ஏதோ கவலைப்படாதீங்க. ஆனா சிவாவுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் கண்டிப்பா வருவேன். நான் வரேன்.
என்ன சுபத்ரா, சக்தி வந்ததும் வேலையை ஆரம்பிச்சிட்டா? சொத்து பிரச்சனையை கொண்டு வரா? ஆமா, அசோக்க வச்சு மறுபடியும் அவ என்ன செஞ்சு பாக்குறாமா. இத பாருமா, நீ கொஞ்சம் உஷாராயிருமா. கொஞ்சம் மிஸ் ஆனா நீ ஏமாத்தி கஷ்டப்பட்டு காபந்து பண்ண சொத்தெல்லாம் உன் கையை விட்டு போயிடும். ஜாக்கிரதை. ஏய், இங்க பார், இது ஆபீஸ். இங்க வந்து இந்த உரசுறது, இடுப்பு பிடிச்சு கிள்றது, அப்புறம் சாங்க பெட்ல சாரிய மூஞ்சல கொண்டு போறது, இதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. புரியுதா? இங்க நான் பாஸ், நீ எம்ப்ளாயி. அதை புரிஞ்சு நடந்துக்கோ. ஷியோர் பாஸ். ஏய், இதத்தான் நான் சொல்றேன். இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஷோரே ஒரு மாதிரியா இருக்கு. எப்ப பாரு சிடு சிடுன்னு. இடிக்க கூடாதா, உரச கூடாதா? ஐயோ ஈஸ்வரா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஏய், என்ன திரும்ப குட் மார்னிங் சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. இவருக்கு பதிலா நானே குட் மார்னிங் சொல்றேன். வெரி குட் மார்னிங். ஏய், இப்ப வெளியில உன்கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? வெளியில அதுக்குள்ள மறந்து போச்சா? இப்படி உரசிக்கிட்டு நிக்க கூடாதுல. வெளியில இடிக்க கூடாது, இடுப்பு கிள்ள கூடாது, சாங் எஃபெக்ட்ல போடவே மூஞ்சில போடக்கூடாது. இந்த 3 தான் சொன்னீங்க. குட் மார்னிங் சொல்லக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. ஏய், இப்ப நீங்க தான் நெருங்கி வரீங்க. சரி, எல்லாரும் உட்கார்ந்து வேலைய பாருங்க. ஓகே. சரிங்க மேடம். Yeah, hello. Yeah. Sure, no problem. மே ஐ? Yeah. That's fine. பாத்துக்கலாம். One second. I will call you back later. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே கிடையாதா? உள்ள வரும்போது பெர்மிஷன் கேட்டு வர மாட்டீங்களா? திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ அந்த மாதிரி நீயா வந்துட்டே இருக்க. ஏதோ மாதிரினா நாயா? அது சரி, ஏன் கேபின்குள்ள வரதுக்கு உங்ககிட்ட நான் ஏன் பெர்மிஷன் கேட்கணும்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் உன்னோட பாஸ். பாஸா இருந்தா உங்களை பார்க்க வந்தாதா பெர்மிஷன் கேட்கணும். ஏன் கேபினுக்கு தானே வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? உன்னை பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. அதான் கல்யாண விஷயத்திலே பார்த்தேனே. என்ன பத்தி என்ன தெரியும்? என்ன பத்தி என்ன தெரியும்? நீ ஒரு ஃப்ராடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார்? நான் ஃப்ராடா? ஆமா, நீதான். நான் ஃப்ராட் இல்ல, நீங்க தான் ஃப்ராடு. நீங்க மட்டும் நல்லவர் மாதிரி கல்யாணத்துக்கு ஓகே சொல்வீங்களா? நான் மட்டும் கல்யாணம் வேணான்னு சொல்லி கேட்ட பேர் வாங்கணுமா? ஃப்ராடு ஃப்ராடு. ஏய், என்ன தேவையில்லாம ஃப்ராடுன்னு மரியாதை கெட்டுரும் பாத்துக்கோ. அப்புறம் உனக்கு என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஓ, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? பண்ணுங்க பாப்போம். உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. ஏய், உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன் பாத்துக்கோ. ஓ, கொல்வீங்களா? கொல்லுங்க கொல்லுங்க பாப்போம், ஏய், கொல்லுங்க. என்ன கொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நிஜமாவே கொன்றுவேன் பாத்துக்கோ. உன்னை அப்படியே கழுத்தை பிடிச்சு நெரிச்சேன்னு வச்சுக்கோயேன். என்ன மாமா, இப்ப எதுக்கு என் கணத்துக்கு இல்ல வரீங்க? சொன்னா கேளுங்க. ஆபீஸ்ல வச்சு இப்படிலாமா பண்ணுவாங்க? பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. என்ன இவ ஒரேடியா லூஸ் ஆயிட்டாளா? ஐயோ விடுங்க நீங்க. ரன்பீர், நீங்க எப்ப வந்தீங்க? பாஸ் உங்க கண்ணத்தை கிள்னார்ல, அப்பவே வந்துட்டான் பாஸ். அம்மா எக்ஸ்கியூஸ் மீ பாஸ், மே ஐ கம் இன்? யோ லூசு, நீ ஆல்ரெடி உள்ளதான் இருக்க, வந்து தொலை. ஏய், எதுக்கு நீ இப்ப ரிவர்ஸ் கியர்ல வர? சாரி பாஸ், நான் எதையும் பாத்திர கூடாதுல்ல. நீங்க இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனவங்க, அப்படி இப்படிதான் இருப்பீங்க. நான் தான் கரடி மாதிரி உள்ள வந்துட்டேன் பாஸ். நீ கரடி மாதிரி தான் இருக்க, அது வேற விஷயம். ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்க ஒண்ணும் நடக்கல. ஆட விடுங்க பாஸ், நான் தான் எல்லாத்தையும் பாத்துட்டேனே. ஏய் பாஸ், நான் என் சொந்த செலவுல ஒரு காலிங் பெல் வாங்கி உங்க கேபின் வெளியில வச்சிடுறேன். இங்க யார் உள்ள வந்தாலும் காலிங் பெல் அடிச்சிட்டு தான் உள்ள வரணும் ரூல்ஸ் போட்டுறேன் பாஸ். யோ, இம்சை பண்ணாதயா. திரும்பி வந்த விஷயம் என்னன்னு சொல்லு. பாஸ் போங்க பாஸ், எனக்கு வெக்கமா இருக்கு பாஸ். யோ, திரும்பியா? அட போங்க பாஸ். ஏய், திரும்பியா?
என்ன மீனா ரியாக்ஷனா? ஆமா எஜமா